பரங்கிக்காய் பொரியல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 வரமிளகாயை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு கால்வாசி அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னமாக தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப செய்கிறது சுலபம், டேஸ்ட்டு சூப்பர், உடம்புக்கும் ஹெல்த்தி. இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பரங்கிக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானே நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். Thanks for watching. Bye bye.